உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க பையன் விஜயும் என் அக்கா ஐஸ்வர்யாவும் ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலைய மட்டும் பாருங்க. இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் செஞ்சு இதை தடுத்து நிறுத்திடலானோ இல்ல தள்ளி போடலான்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அதுக்கு நான் விடவே மாட்டேன். பாத்துக்கோங்க. நீங்க என்ன முட்டுக்கட்டு போட்டாலும் சரி, அது எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு விஜய்க்கும் ஐஸ்வர்யாக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஏய் பொண்ணு, கத்தாதீங்க. மீறி கத்துனா உங்களுக்கு தான் அசிங்கமா போகும். ஏங்க, எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? சாப்பிட வரலையா? மனசே சரியில்லை ஜோதி. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏங்க, என்னாச்சு? நடக்கிறதெல்லாம் பார்க்கறப்ப இந்த கல்யாணம் சரியா வருமான்னு எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. என்னங்க நீங்க? ஏன் திடீர்னு இப்படி பேசுறீங்க? அப்படி என்னங்க ஆச்சு இப்போ? ஆமா ஜோதி, முதல்ல நிச்சயத்துக்கு தேதி குறிக்கணுங்கிறத முறைப்படி யார் சொல்லணும்? வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து சொல்லணும். ஆனா அவங்க கல்யாண மாப்பிள்ளையவே அனுப்பி வைக்கிறாங்க. எனக்கு அதுவே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு என்னடானா அவங்களே நாள் குறிச்சு, அவங்களே ஜோசியரை ஃபிக்ஸ் பண்ணி, அவங்களே நேரத்தை முடிவு பண்ணி நாம போய் நிக்கிறோம். ஆனா அவங்க என்னடான்னா நல்ல நேரம் முடிஞ்சு மெதுவா வந்து சேர்றாங்க. அப்ப கூட இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு சின்ன தயக்கமோ பதட்டமோ கொஞ்சம் கூட அவங்களுக்கு இல்லையே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா அதை வாங்கி பிச்சைக்காரங்களுக்கு போடுறாங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? கொஞ்சமாச்சு இதுல மரியாதையோ நாகரிகமோ இருக்கா? இல்ல இந்த கல்யாணம் நடக்கிறதுல விருப்பம் இல்லையா? ஏதோ வேண்டா வெறுப்பா எல்லாத்தையும் பண்றது மட்டும் இல்லாம வேணும்னே நம்மளை வெறுப்பேத்துறதுக்காகவே இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கு. ஏங்க, என்னங்க நீங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்கீங்க? லேட் ஆனதுக்கு காரணம் என்னன்னு அவங்களே சொன்னாங்கல்ல. நம்மள வேணான்னு நினைக்கிறவங்க எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறாங்க? நிச்சய தேதி குறிக்கிறதுக்கு கோவிலுக்கெல்லாம் எதுக்கு வரணும்? வீட்லயே அவங்க இருந்திருக்கலாம்ல. அதுவும் இல்லாம வேணும்னே லேட் பண்ணா கூடவே இருக்கிறவங்க பசங்க தப்பா நினைப்பாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் சாப்பாடு வாங்கி பிச்சைக்காரங்களுக்கு போட்டதை பத்தி சொல்றீங்க. எனக்கும் அதை நினைச்சா கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா யோசிச்சு பார்த்தா அவங்க எல்லாம் பணக்காரங்கங்க. நாம நல்ல சாப்பாடுன்னு நினைச்சு வாங்கி கொடுத்தா கூட அது அவங்களுக்கு சாதாரண சாப்பாடா தாங்க தெரியும். அது அவங்களுக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சாப்பாட்டை வாங்கி நம்ம போனதுக்கு அப்புறமா பசியோட இருக்கிறவங்களுக்கு பசி ஆத்தணும்னு தானே அந்த பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜோதி, நீ நல்லா அவங்களுக்காகவே பேசுற. நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காம போயிருமோங்கிற பதட்டத்துல அவங்க பண்ற தப்பான விஷயத்துக்கு கூட நீ அவங்களுக்கு சாதகமா விளக்கம் கொடுக்கறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. பூனை கண்ணை மூடனா சூரியன் அஸ்தமானம் ஆயிடாது ஜோதி. நாம இங்க நடக்கிறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நம்மளை சமாதானப்படுத்திக்கிட்டாலும் அதுக்காகலாம் உண்மை மாற போறது இல்ல. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப தப்பா தெரியுது.
எனக்கு என்னமோ அந்த அம்மா எதையாவது பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடுமோன்னு பயமா இருக்கு ஜோதி. ஐசு கல்யாணம் இன்னொரு தடவை நின்னுட்டா அத கண்டிப்பா ஐசால தாங்கிக்க முடியாது. அவ கண்டிப்பா உடைஞ்சு போயிடுவா. ஏங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது. நம்பிக்கையிலே வாழாத ஜோதி. நாம பொண்ணு பெத்தவங்க, கொஞ்சமாவது ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லைன்னா தப்பாயிடும் ஜோதி. சரி, இத பத்தி நாம என்ன பண்ணலான்னு அப்புறமா யோசிக்கலாம். இப்போதைக்கு அந்த சாமி மேல பாரத்தை போட்டு நடக்கிறது நடக்கட்டும்னு விடுங்க. இப்ப சாப்பிடலாம் வாங்க. உங்க பையன் விஜயும் என் அக்கா ஐஸ்வர்யாவும் ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை மட்டும் பாருங்க. இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் செஞ்சு இதை தடுத்து நிறுத்திடலானோ இல்ல தள்ளி போடலான்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அதுக்கு நான் விடவே மாட்டேன். பாத்துக்கோங்க. ஒரு வழியா நம்ம பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு லைஸு. நமக்கு கல்யாணம் நடக்க போகுது. என்னத்த பார்க்கறான் மாப்பு? ஐசு போட்டோவை பார்த்து சந்தோஷமாவா இருக்க? மாப்பிளை பயப்படாத, நான் தான். நிச்சயம் ஆக போறத நினைச்சு ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, உனக்கு ஏன் வயிறு எரியுது? எனக்கு வயிறு எரியல மாப்பிள. அக்கா, அதான் உங்க அம்மாவுக்கு அழுது அழுது கண்ணு வீங்கி இருக்குது மாப்பிள. அது என்ன ஏதுன்னு நீ கேட்க மாட்டியான்னு கேட்கத்தான் நான் இங்க வந்தேன். என்ன சொல்ற மாமா? அம்மா எதுக்கு அழுகுறாங்க? அது எனக்கு என்னப்பா தெரியும்? நீ வந்து என்னன்னு கேளு. சரி வா மாப்பிள. அட வா மாப்பிள. என்ன குழந்தைய கையை பிடிச்சு கூட்டிட்டு போற? சொல்றேன்ல வா மாப்பிள. மாமா தள்ளாத, வரேன்ல. நீ வந்து பாரு அக்கா எப்படி அழுகுது தெரியுமா? அம்மா என்னாச்சுமா? எதுக்காக அழுகுறீங்க? மா சொல்லுங்கம்மா, எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க? ஒண்ணுங்கப்பா. மா ஒன்றும் இல்லாமையா இப்போ அழுதுட்டு இருக்கீங்க? நீங்கள் என்கிட்ட சொல்லலைன்னா கூட நீங்கள் ஏன் அழுகிறீங்கன்னு எனக்கு தெரியுமா? உங்களுக்கு பிடிக்காத குடும்பத்திலேருந்து உங்கள் விருப்பத்துக்கு மாறாக நான் செலக்ட் பண்ணி உங்கள் வாயாலேயே ஓகே சொல்ல வச்சதுனால தானே நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. ஆமாண்டா, அதுதான் உண்மை. அதை வெளிப்படையா என்னால சொல்ல முடியுமா? சொல்லுங்கம்மா, நான் சொன்னது சரிதானே? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.